ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிவைன் ரிங் மான்வாவோட எபிசோட் 31 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தவங்களும் லைக்கை போடுங்க, ஏன்னா அப்போ தான் ஒரு 2K லைக்ஸ் வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே கெவின் போகும்போதே சொல்கிறாரு, அந்த பிரசிடென்ட் டாங் அவர் மூலமாக தான் என்னை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்க போல. நான் என்கிட்ட லா ஆஃப் எத்தன் வெண்ட் அது இருக்கு. அது மூலமாக நான் கிரியேட் பண்ணுற போர்ஷன் எல்லாமே பயங்கர பவராக இருக்கும். உன்னோட பாடியில் பிரச்சனையாக இருக்குது அந்த டார்க்னஸ், அதுதானே அதை இது மூலமா ரிமூவ் பண்ண முடியும். ஆமா கெவின், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ரீஃபைனிங் சேம்பருக்கு வராங்க. இதுதான் என்னோட சேம்பர். இங்க ஏகப்பட்ட மெடிசினல் ஹப்ஸ் எல்லாம் இருக்கும். எனக்கு பேசிக்காவே இதெல்லாம் கலெக்ட் பண்றது, இது மேல ரிசர்ச் பண்றது, இதெல்லாம் அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் எல்லா இடமும் உன்னால பார்க்க முடியும், அங்கங்க இருக்கும். இப்போ நீ வந்திருக்கல, இதுதான் ரீஃபைன் பண்றதுக்கான அமேசிங்கான பிளாட்ஃபார்ம். ஆமா என்ன இது மூலமா ரீஃபைனிங் என்ஹான்ஸ் ஆகுமா? அங்க கெவினும் மனசுல யோசிக்கிறாரு, தேவையில்லாம இவெல்லாம் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இந்த பையனுக்கு பிரீமியமான ஹப்ஸுக்கும் சாதாரணமான ஹப்ஸுக்கும் வித்தியாசமே தெரியல. இது போக அவன் கண்ணு முன்னாடி ஒரு பிரீமியமான ரீஃபைனிங் பிளாட்ஃபார்மே இருக்கு. அப்படி இருக்கும் போதும் இவன் அவளைக்கும் ரியாக்டே பண்ணல. இவன் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்க கெவின் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, உன்னோட ஒரு டிராப் ரத்தத்தை இதுல ஊத்து. ஏன்னா அதை வச்சுதான் உன்னோட பாடி எந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கு அதை பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஹீரோ பண்றான். அந்த இடத்துல அவரோட பவரை பயன்படுத்தும் போது அங்க நம்ம ஹீரோ ஆச்சரியமாகறான். இதே பவர் இதுதான் அப்படியே அங்க மெலிஃபை பண்ணியிருக்கோம். அந்த பவரா இது. அங்க ரத்தத்தை ஒரு எக்ஸாமின் பண்ணும்போது அந்த இடத்துல அவருக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. இவனோட உடம்புல டார்க்னஸ் கலந்துருக்கு. அப்படி இருக்கும் போதும் இப்படி இவன் பர்ஃபெக்ட்லி ஃபைனா இருக்கான். எனக்கு புரியல. ஏன்னா ஒருத்தங்க பாடிக்குள்ள டார்க்னஸ் போயிட்டா அவ்வளவுதான், அவங்களே இழந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா இவன் ஒரு ஆர்டினரியான அட்வென்ச்சரர். இவனுக்கு எதுவுமே ஆகல. ஆமா என்னாச்சு கெவின், நீங்க ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. என்னோட கண்டிஷன் என்ன அந்த அளவுக்கு மோசமா இருக்கா? இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னோட கண்டிஷன் அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். போஷனை வச்சு குணப்படுத்த முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா நீ கவலைப்பட வேணாம், என்கிட்ட இருக்க பவர் ஆஃப் லா அதை வச்சு அந்த டார்க்னஸை என்னால எலிமினேட் பண்ண முடியும். அப்படியா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அங்க கெவின் அவரோட பவரை பயன்படுத்துறாரு. ஹேய், இது உனக்கு கொஞ்சோண்டு எரியிற மாதிரி ஒரு சென்சேஷனை தரும், கொஞ்சம் தாங்கிக்கோ. ஏன்னா உன்னோட பாடி முழுக்க டார்க்னஸ் அது அப்படியே பரவி இருக்கு. அதனால என்னோட பவர்ஸை உனக்குள்ள நான் இன்ஜெக்ட் பண்ண போறேன். கண்டிப்பா இது ரொம்ப வலிக்கும். உனக்கு புரியுதுல? எனக்கு புரியுது. நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. அந்த இடத்துல பவரை சின் பண்ணும்போது மனசுல யோசிக்கிறான், இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. போஷனால கண்டிப்பா என்ன குணமாக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த வலியை நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதனால நான் நம்பிக்கையை இழக்க கூடாது. யோசியும் உன்னால முடியல இல்ல ரொம்ப வலிக்குதுன்னா நீ சொல்லு. இல்ல நான் ஓகே தான், நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ அல்டிமேட் பிசிக்கை ஆக்டிவேட் பண்றான். இப்போதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஏதோ பழையபடியான மாதிரி ஃபீல் ஆகுது. அட என்ன இது, அவனோட பாடியில ஒரு ஸ்டேஞ்சான பவர் என்னோட லாஸையும் தாண்டி இருக்கு. இந்த பையனால பிரச்சனை வராது அப்படின்னு யோசிச்சேன். ஆனா கண்டிப்பா கிட்ட இந்த அளவுக்கு பவர்ஸ் இருக்குன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால ஃபியூச்சர்ல நம்ம ஹீரோவை மொத்தமா முடிக்கணும்னு சொல்லி இப்பயே ஒரு மார்க்கா ஒரு ஆக்டிவேட் பண்றாரு. ஹேய், ஃபைனலி என்னோட பவரை உனக்குள்ள செலுத்திருக்கேன். இப்போ உனக்குள்ள இருக்கிற டார்க்னஸ் அது எல்லாத்தையுமே நான் எலிமினேட் பண்ணிட்டேன். யோஷி, இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இவன் உண்மையிலேயே வேற லெவலு. ஏன்னா ஒரு எஃபோர்ட்டே இல்லாம அசால்ட்டா எனக்குள்ள இருக்கிற டார்க்னஸை ஒட்டு மொத்தமா அழிச்சிட்டாரு. காரணம் கண்டிப்பா அந்த லா ஆஃப் எத்தன் வெண்ட், அந்த பவர் தான். இந்த பவர் இது அந்த லாஸ்ல 12th பொசிஷன்ல இருக்க ஒரு பவர் தான். இதுலயும் ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லா அது எந்த மாதிரி பவர்ஸோட இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். கெவின், நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றேன். ரொம்ப நன்றி. பண்ண விஷயத்துக்காக நான் உங்களுக்கு கோல்டு காயினையும் தரேன் ரிவார்டா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்னா நீ பிரசிடென்ட் டாங் மூலமா வந்திருக்க. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த விதமான விஷயமும் வேணாம், இது ஃப்ரீ தான். அதே மாதிரி நான் ஃபுல்லின் வழியா கேள்விப்பட்டேன் நீ இந்த ரீஃபைனிங் டோர்னமெண்ட் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கியாமே. அப்போ நீ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு விரும்புறியா என்ன? அதே தான், நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். அப்படியா? ஆல்ரெடி நீ ஷாமின் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்க. அப்படி இருக்கும்போது தாராளமா நீ இந்த போட்டியில கலந்துக்கலாம். ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஷியோஷி, இந்த போட்டி உண்மையிலேயே ரொம்ப கடுமையா போகும். ஏன்னா இங்க ஏகப்பட்ட ஷாமின் பங்கெடுப்பாங்க. முக்கியமா என்னோட டிசைபிள் வின்சன் அவனும் இருக்கான். நீ ரெக்கமெண்டேஷன் வழியா வந்திருக்கேன்னு சொல்லி நான் ஒன்றும் ஈஸியா போக மாட்டேன். சரி போட்டிக்கு வா, நான் மேல இருந்து எல்லா விஷயத்தையும் பாக்குறேன். உன்னோட திறமைய போட்டியில காட்டு. இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வரான். எங்க பார்த்தாலும் ஒரே மக்களா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அரீனா அது. மாஸ்டர் தான் உன்னை கைட் பண்ணுன்னு சொன்னாரு. அதனால தான் ப்ராப்பரா உன்னை கைட் பண்ணிருக்கேன். ஆமா, உன் கூட அந்த பொண்ணு வந்தாலே, அந்த பீஸ்ட் பொண்ணு, அவ எங்க போனா? அவ என்ன உன்னை அம்போன்னு விட்டு ஓடி போயிட்டாளா? அட ஃபுல்லின், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. அவளுக்கு வேற ஏதோ வேலை இருக்கு.
இருக்கான், அதனால அவ போயிட்டா. ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏன்னா என்னோட பேரை மாஸ்டரை தாண்டி வேற யாருமே கூப்பிட்டதே இல்ல, நீ என்னன்னா மாஸ்டருக்கு அப்புறமா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுற. சரி ஃபுலேன், நான் இதுக்கு மேலேயும் அப்படி பண்ணல, சரி வந்து தொலை. ஆனா நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இந்த டோர்னமெண்ட் இருக்காது. ஏன்னா இதுல என்னோட சீனியர் ப்ளூ ஷாமின் தாங்க அந்த வின்சென்ட், அவனும் இதுல இருக்கான். அது போக திறமையான நிறையவே ஷாமினும் இதுல பங்கேற்றிருக்காங்க. அதனால இங்க போட்டி போறது கண்டிப்பா உனக்கு ஒரு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸா அமையும். அப்படியா? அப்பனா ஃபுலின் நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலையா என்ன? ஏன்னா நீயும் கெவினோட டிசிப்ள, அப்படி இருக்கும் போது நீ பார்ட்டிசிபேட் பண்ணலையா என்ன? அதுவா போன ஷாமின் எக்ஸாம்ல என்னால ஃபர்ஸ்ட் பிளேஸா அடைய முடியல, அதனால எனக்கு குவாலிஃபிகேஷன் இல்ல அப்படின்னு சொல்லி நான் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்னோட சீனியர் பார்ட்டிசிபேட் பண்றான், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. இது கேட்குற நம்ம ஷியோஷி அங்க மன்னிப்பு கேட்குறான். நான் அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஜெயிச்சால, இங்க தோத்து போனனால அவ பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஹே இதுக்கெல்லாம் போயோ நீ சாரி கேட்க வேணாம், அந்த இடத்துல நான் தோத்து போயிட்டேன், ஏன்னா என்ன விடவும் உனக்கு அதிகமான திறமை இருக்கு, அதனால அது அவளைக்கும் கண்டுக்காத, நம்ம பார்ட்டிசிபேஷன் ஏரியாவுக்கு போகலாம். இதுக்கப்புறம் அந்த பார்ட்டிசிபேஷன் ஏரியாவுக்கு வராங்க. அந்த இடத்துல அந்த பொண்ணு சொல்றான், இப்போ நீ பார்க்குற இந்த ரீஃபைனிங் பிளாட்ஃபார்ம் இது எனக்கு சொந்தமான பிளாட்ஃபார்ம், இதை நான் உனக்கு தரேன், ப்ரிப்பரேஷன் எல்லாமே தயாரா இருக்கு, அதனால உன்னோட பெஸ்ட் குத்து பண்ண, இதை வேஸ்டா போக வச்சிடாத. இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சக்கு அப்புறமா இந்த இடத்த நல்லா கிளீன் பண்றேன்னு. அதே மாதிரி உனக்கு தெரியுமா, இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாதிக்கு பாதி பேர் அப்படியே எலிமினேட் ஆயிடுவாங்க, நீ வேற ரொம்ப வீக்கா இருக்க, எனக்கும் பயமா இருக்கு. இப்போ நீ யூஸ் பண்ற பிளாட்ஃபார்மும் எந்த, அதனால தயவு செஞ்சு நான் அசிங்கமாக்கிடாத என்ன? ஃபுலின் நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட்டை கொடுக்குறேன். இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற மக்கள்லாம் நம்ம ஹீரோ பார்த்து தப்பு தப்பா பேசுறாங்க. என்ன இது ஒரு ஹியூமனா, அவன் என்ன ஒரு ஷாமினா என்ன? நான் யோசிக்கலப்பா, இப்போலாம் ரீசெண்டா இந்த மாதிரி மனுஷங்களாம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு. ஆமா யாரை யோசிச்சா மனுஷங்களாம் இங்க வந்திருக்காங்க, சரி நம்ம அப்சர்வ் பண்ணலாம், எப்படியா அவன் தோத்து தான் போக போறான் அப்படின்னு ஒருத்தங்க அங்க தப்பு தப்பா நம்ம ஹீரோ பத்தி சொல்றாங்க. ஆனா ஃபுலின் சொல்றான், நீ அவங்க யாரையுமே கண்டுக்காத, அவங்க எல்லாருமே இப்படிதான், ஏன்னா ஒரு ஹியூமனா இந்த இடத்துல நீ பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கல, அதனால தான் எல்லாருமே இப்படி சொல்றாங்க, நீ அவங்கள கண்டுக்காம இருக்கிறதே நல்ல விஷயமா இருக்கும். சரி ஃபுலின் நான் அதே மாதிரியே பண்றேன். இதுக்கப்புறம் காம்படிஷன் ஆரம்பிக்குது. அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. ஃபர்ஸ்ட் போட்டி ஹப்ஸை கலெக்ட் பண்ணுறது தான். இது எப்படிப்பட்ட போட்டினா, அதாவது இந்த போட்டிலேயே தெரிஞ்சிடும் யார் யார் கரெக்டான ஹப்ஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்னு. நான் கரெக்டான ஹப்ஸை கலெக்ட் பண்ண வேண்டியதான் அவங்களால கரெக்டான போர்ஷனை அங்கே உருவாக்க முடியும். இதில் தான் ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் சொதப்போங்க. இங்கே டிராக்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூ ஷாமின் இருக்கான், அதாங்க நம்ம வின்சென்ட் அளவுக்கு இவனும் திறமசாலி போல. ஆளு மனசுலேயே யோசிக்கிறான், இந்த டோர்னமெண்ட்டில் அந்த அளவுக்கு திறமசாலியே யாருமே எனக்கு தெரியல, வெறுமா இந்த ஹப்ஸை கலெக்ட் பண்ணுற போட்டியா, இதெல்லாம் எனக்கு சாதாரணமான விஷயம் தான். இந்த போட்டியில பெருசா எனக்கு தொல்லையா இருக்க போகுதுன்னா அந்த வின்சென்ட், அதான் அந்த ஜீனியஸ் கெவினோட டிசிபிள், அவன் கெவினோட டிசிபிளா இருக்கான். கெவின் ஆல்ரெடி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி தந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா மத்த ஷாமன் எல்லாருமே வெறும் ஒயிட் ஷாமன் தான், அவங்கெல்லாம் எனக்கு மேட்சே இல்லை. இப்படி இவன் சொல்லும் போது நம்ம ஹீரோவால சில பல சவுண்ட் ஏற்படும். அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்கறான். அங்க ஆளு கத்துறானா, அங்க மன்னிப்பு ஆளு கேட்கறான், என்ன மன்னிச்சிருங்க நான் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன், என்னோட இடம் 15 அதை தான் நான் தேர்ந்து இருக்கேன். ஆனா ஆளை பார்த்தோன்னே அவன் யோசிக்கிறான், நான் கேள்விப்பட்ட ரூமர் எல்லாமே உண்மைதான் போலியே, உன்னை பார்க்கும் போதே தெரியுது அந்த ஹியூமன் வாரியர் அது நீ தானா? ஒரு வாரியர் அப்படி இருக்கும் போது ஷாமின் எக்ஸாம்ல பங்கேற்றிருக்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, பார்க்கலாம் உன்னால பிரைஸா அடிக்க முடியுதானே. ஹே டிராக்ஸ், நீ ஒன்றும் அவனை அந்த அளவுக்குலாம் பெரிய ஆளுன்னு நினைக்க வேணாம், என்னோட டீச்சரா அவனுக்கு நல்லா தெரியும், வெறுமா கனெக்ஷனை பயன்படுத்தி இங்க வந்திருக்கான் அவ்வளவுதான். அட இவன் கனெக்ஷனால வந்திருக்கானா, என்ன ஒரு அசிங்கப்பா இது. ஓஷன் ரீஃபைனிங் எக்ஸாம் இது ஒன்றும் சாதாரணமான எக்ஸாம் இல்லை, இதுல அதிகமான ப்ரூட்டல் ஃபோர்ஸ் தேவைப்படும். அப்படி இருக்கும் போது இந்த மனுஷனால அந்த விஷயத்த பண்ண முடியுமா? இங்க இப்படி ரொம்ப கீழ்த்தனமா பேசுறான்ல நம்ம ஹீரோ. அங்க சொல்றான், ஒண்டி பார்ட்டிசிபேஷன் ஏரியாவா இல்லைன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் இப்போதைக்கு உங்க முகத்தை குழப்பி விட்டுருப்பேன். நல்ல வேலை இது பார்ட்டிசிபேஷன் ஏரியா, அதனால தப்பிச்சிங்க. ஆமா நீ ஒரு லூசரு, நீலாம் இதை சொல்லிருக்கியா? ஆமா எங்க போயின்னு இருக்க, மரியாதையே நில்லு, நாங்க சொல்ல போயின்னு இருக்க, நீங்க ரூல்ஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அது ஒண்டி இல்லைன்னா இப்போதைக்கு நீங்க தப்பிச்சிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்க, போட்டியில கண்டிப்பா உங்களை அழுவ வைக்காம நான் விட மாட்டேன். ஒரு பொண்ணு சொல்றான், ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போது நான் உங்களுக்காக அந்த ரூல்ஸை பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, அங்க ஒரு போர்ஷனோட நேம் எடுப்போம், அந்த போர்ஷனுக்கான இன்கிரீடியன்ட்டை நீங்க கலெக்ட் பண்ணோம், அதுவும் குறிப்பிட்ட டைம்ல குறிப்பிட்ட டைம் லிமிட்ல நீங்க கலெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். கலெக்ட் பண்ற ஒரு இன்கிரீடியன்ட் இருக்குல்ல, அதோட
இன்கிரீடியன்ட்டோட குவாலிட்டியை பேஸ் பண்ணி தான் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து வழங்கப்படும். ஸோ எல்லாருமே உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. அப்படி நீங்கள் சரியாக கலெக்ட் பண்ணலனா நீங்கள் எல்லாருமே எலிமினேட் ஆகிடுவீங்க. இதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிக்குது. அங்கே நிறைய பொண்ணுங்க நிறையவே இன்கிரீடியன்ட்டோட நிற்கிறாங்க. அதை அவங்க கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபுல்லினுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஏன்னா இது ஒன்றும் பழைய ஷாமின் எக்ஸாம் மாதிரி இல்லை. அதனால அவ ரொம்ப கவலைப்படுறா. இன்னொரு பக்கம் ஒரு ஓல்டு பீஸ்ட் மேனை காட்டுறாங்க. வந்தான் டிராக்ஸோட டீச்சர் போல ஆளாங்க சொல்றான். என்னோட டிசைபிள் டிராக்ஸ் அவனும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றான். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. கெவினும் சொல்றாரு, உண்மையை சொன்னா நான் இந்த டோர்னமெண்ட்டை நடத்துறதுக்கு முக்கியமான காரணமே ஷாமினோட உண்மையான டேலண்ட். அது எல்லாத்தையுமே அவங்களால இங்கே வெளிப்படுத்த முடியும். அப்படின்னா இங்கே வந்து வின்சென்ட்டும் வந்திருப்பான். அவன் உன்னோட டிசைபிள் தானே? என்னோட டிசைபிள் ஒண்டி இல்லை, உன்னோட டிசைபிள் டிராக்ஸ் அவனும் தான் வந்திருக்கான். சரி, நான் இப்போதான் ரீசெண்டாக கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு ஹியூமன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீ சொல்றது அந்த ஷியோஷி அவனை பத்தியா? பிரசிடென்ட் மூலமா அவன் ரெக்கமெண்ட் ஆனா, ஆனா அவன் ஒரு வாரியர் தான். இதுக்கு முன்னாடி அவன் ஷாமினா ட்ரைனிங்கை கூட பண்ணதில்லை. இப்படி இருக்கும் போதும் ஷாமின் எக்ஸாம் அவன் பண்ணா. ஒரு ஹியூமனா என்னோட ஃபீமேல் டிசைபிள் அந்த பொண்ணை தூக்கடிச்சு ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடைஞ்சான். எனக்கு தெரியல அவன் எப்படி அதை பண்ணான்னு. ஆனா நான் வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கேன், அந்த மனுஷனால இந்த இடத்துல என்ன பண்ண முடியும்னு. என்ன சொல்ல இருக்க, ஒரு ஹியூமன் அவன் இத்தனைக்கும் ஷாமினா கூட இல்ல. அப்படி இருக்கும் போது அவன் எக்ஸாமினேஷனுக்கும் வந்திருக்கானா? சரி, நீ சொல்ற விஷயம் அது உண்மையாந்தா அவன் மேல ஒரு கண்ணை வைக்க வேண்டியதான். நம்ம ஹீரோ அங்க இருக்கிற இன்கிரீடியன்ட் எல்லாம் பாக்குறான். அதை பார்க்கும் போதே அவனுக்கு தெரியுது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அங்க இருக்கிற இன்கிரீடியன்ட்டை அவங்க பார்த்து எடுக்கணும். அப்படி ஸ்டார்டிங்லேயே தப்பு பண்ணிட்டா அவ்வளோதான், நிறைய பேர் எலிமினேட் ஆவாங்க. ஏன்னா ஒரு போர்ஷனை மேக் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்டான இன்க்ரீடியன்ட் வந்து தேவைப்படும். அப்படி அவசரமாக எடுத்தா டைம் போயிடும். அது போக நிறைய பேருக்கு என்ன தேவையோ அந்த இன்க்ரீடியன்ட் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால நம்ம ஹீரோ யோசிச்சறான், பர்ஃபெக்டான டைம் வரும்போது டிவைன் ஐயை யூஸ் பண்ணி அங்கே எப்படியாச்சும் ஏற்றலாம் அப்படின்னு ஒரு பிளானையும் ஆள் போடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது இப்படின்னு அந்த பொண்ணு அங்கே சொல்கிறான். அங்கே இதை கேட்டோன்னே எல்லாருமே அவசரமாக ஓடி வராங்க. மனசுலேயே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் யோசிச்ச மாதிரி தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. ஆனா எனக்கு கவலை இல்லை, என்னோட டிவைன் ஐயா ஆல்ரெடி நான் பயன்படுத்திட்டேன். எனக்கு என்னென்ன ஐட்டம் வேணும் அது வந்து எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஹீரோக்கு ஒரு 3 இன்கிரீடியன்ட் தேவை. இதுல ஃபர்ஸ்ட் ஃபயர் ஸ்பிரிட் கிராஸ், ரெண்டாவது வுட்டோட கோரு, மூணாவது விதர் வைன் இப்படின்னு ஒரு 3 இன்கிரீடியன்ட். ஆளு படு வேகமாக போறான். அந்த இடத்துல பயங்கர கூட்டமா இருக்கு. எல்லாருமே அந்த பொருளுக்கு அப்படி அடிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும் போது என்னால எப்படி உள்ள போக முடியும்? ஆனா நம்ம வின்சென்ட் டிராக்ஸ் அவங்களுக்கு தேவையான கரெக்டான இன்கிரீடியன்ட் அவங்க சூஸ் பண்ணி கொண்டு வராங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், இந்த வாட்டி என்னால கண்டிப்பா விட முடியாது. என்னோட வாரியர் அதோட பவரை ஆக்டிவேட் பண்ண வேண்டியதான். அந்த இடத்துல அவனோட தண்டர் ஆம்புஷ் அதை ஆக்டிவேட் பண்றான். இடம் முழுக்க ஒரு மாதிரி வித்தியாசமா டார்க் கலர்ல மாறும். மத்தவங்களுக்கு புரியல. நம்ம வின்சென்ட் டிராக்ஸ் ஈவன் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அத்த செகண்டே அங்க ஒரு பீஸ்ட் மேன் பின்னாடி அவன் வருவானா, அதை பாக்குற பீஸ்ட் மேன் ஐயோ அப்படின்னு கத்திடுறான். நம்மளால இதை ஒரு வாய்ப்பை வச்சு ஸ்கில்ல கேன்சல் பண்ணிட்டு நல்லா ஹை குவாலிட்டியா இருக்கிற இன்கிரீடியன்ட் அவன் எடுக்கிறான். வெற்றிகரமா அவனுக்கும் அந்த இன்கிரீடியன்ட் கிடைக்குது. அந்த பீஸ்ட் மேனு கெவினும் அவங்க பார்த்து நிற்பாங்களே, கெவின் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா அவன் ரொம்ப ஃபாஸ்டா ஒண்டி இல்லாம கரெக்டான டைம்ல கரெக்டான ஹை குவாலிட்டியான கிராஸ் அவன் எடுத்திருக்கான். அவனால எப்படி இதை பண்ண முடியுது? எப்படி ஒரு ப்ராப்பரான இன்கிரீடியன்ட் அவன் எடுத்தான்? பண்ண விஷயம் அது ஜஸ்ட் ஒரு லக்கா? பொண்ணு சொல்றான், அவ்வளவுதான் எல்லாருமே நிறுத்துங்க, டைம் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்க கலெக்ட் பண்ண அந்த ஐட்டம்ஸை அப்ரைசல் பண்றதுக்கான டைம். அந்த இடத்துல அப்ரைசல் பண்றதுக்குன்னு ஒரு 3 பேர் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே மற்றவங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு. ஏன்னா ஆப்வியஸா அவங்க வர வழியில இருக்க நிறைய பேர் இது வரைக்கும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க. அங்க டிராக்ஸ் அவனோட இன்கிரீடியன்ட்டை அங்க அப்ரைசல் பண்ணும் போது 84 அப்படின்னு ஒரு பாயிண்ட் வருது. நான் யோசிச்ச மாதிரி இது ரொம்ப ஹையா தான் இருக்கு. ரெண்டாவதா வின்சென்ட் பண்ணும்போது அங்க 94 அப்படின்னு கிடைக்குது. நான் யோசிச்ச மாதிரி நான் தான் இப்போ டாப்ல இருக்கேன். என்னை தாண்டி யாராலையுமே இந்த மேட்ச்ல டாப்புக்கும் வர முடியாது. இதை பாக்குற அந்த பீஸ்ட் மேன் ரொம்ப ஆச்சரியமா வர்றாரு. நான் வின்சென்ட்டுக்கு அதிகமாவே திறமை இருக்கு. இன்னொரு பக்கம் ஃபுல்லினுக்கு அங்க பயமா இருக்கு. வீக்கான ஹியூமனுக்கு என்ன பாயிண்ட் வருமோ, ப்ளீஸ் தூத்து போயிடாத. இந்த இடத்துல நம்ம ஹீரோட இன்கிரீடியன்ட் அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க வச்சுன்னு இருக்க அந்த மிஷின் அதுவே ரொம்ப ஜொலிக்கும். அவங்க செக் பண்ண செக்ல அந்த மிஷினே கோளாராயிது. கடைசியா நம்ம ஷியோஷியோட பாயிண்ட்ஸ் அவரு சொல்றாரு, நம்ம ஷியோஷியோட இன்கிரீடியன்ட் அது 100க்கு 100 ரொம்ப ஹை கிரேடா இருக்கு. இதை கேட்கிற பீஸ்ட் மேனும் கெவினும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆமா, எப்படி அவன் பண்ணான்? உங்க மக்களுக்கா எதுவுமே புரியல. நம்ம ஃபுல்லின் ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அட வீக் ஹியூமன், நீ உண்மையிலேயே வேற லெவல் பண்ணிட்ட இல்லையா? பின்ன என்கிட்ட தான் டிவைனே இருக்கு. அப்படி இருக்கும் போது நானாச்சு தோக்குறதாச்சு. என்னால நெக்ஸ்ட் மேட்சுக்கு வெயிட் பண்ண முடியல. நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மேட்ச் வெறும் ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளவுதான். இன்கிரீடியன்ட்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. போர்ஷனை ரீஃபைன் பண்றதுக்கான ப்ராசஸ்லாம் இன்னமும் இருக்கு. அதெல்லாம் இன்னமும் வேற லெவலில் இருக்கும். ஸோ மிஸ் பண்றாதீங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். இந்த வீடியோக்கு ஒரு 2K லைக்ஸை கொடுங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தைனரா.